நீ சொல்லிருக்க வேண்டியது தானே, செஞ்சிருவான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே, நாங்க செஞ்சுக்கிறோம்னு சொல்ல வேண்டியது. அது பாத்துக்கலாம்ல. சரி இல்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. சரியா இப்ப சாரி இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க நீங்க. திரும்ப திரும்ப சாரி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. வேற வழியே இல்லை இன்னைக்கு. இத பேஸ் பண்ணிட்டு எப்படின்னா என்ன நமக்கு விளங்குது, நம்மளுடைய விஷனே ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்ல. அதாவது இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிறோம், அந்த குதிரைக்கு லகாம் கட்டுறது அப்படின்வாங்க இல்லையா, அப்படி வச்சோம்னா அவ்வளவுதான் தெரியுதா? இல்ல, ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைட்ல ஒரு 30 டிகிரிஸ், ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துட்டோம்னா இந்த சைட்ல ஒரு 30 டிகிரிஸ். சரி, இந்த சைட்ல ஒரு 30, அதான் பெரிஃபெரல் விஷன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட்டா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனா இங்க நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்ட்ரெயிட்டா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இங்க தெரியாது, அப்படி வர்றப்ப அங்க தெரியுது நமக்கு. அப்ப 30 டிகிரி விஷன் அப்படின்றப்ப ரேடியல்னு நம்ம விரிவடைந்து கொண்டே போகிறது. சூரிய வெளிச்சம் எப்படி ஒரு பேரலல்ல பார்க்கறது, நமக்கு வர்றப்ப பேரலல்ல வருது, அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். அது டிஸ்டன்ஸ் எத்தனையோ மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றது, எவ்வளவோ அட்மாஸ்பியர்ஸை கிராஸ் பண்ணி வர்றதுனால அது பேரலல் ஆயிருது. அதை அப்ப எடுக்காதீங்க. லைட் சோர்ஸ் எப்படி வருது? லைட் சோர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து ரேடியேட் ஆகி தான் வருது இல்லையா? ஒரு சோர்ஸ்ல இருந்து ரேடியேட்னா என்ன மீன் பண்றோம் நம்ம? நான் அடுத்த பேஜுக்கு நான் திருப்பிடுறேன். இது லைட் அண்ட் ஷேட் அப்படின்ற ஒரு பேஜ். சார் சாரி, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலீங்களா? ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மோகன். ஓகே சார், ஓகே சார். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டேன். ரெக்கார்டிங்ல வந்து நான் இவங்களோட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சேர்ந்து வரும். வரட்டும். இது பண்றது. இன்னைக்கு என்ன 9ஆம் தேதி இல்லையா? 9/5/26 சரியா? 17. சரி, இதுல நம்ம குரூப்ல 17 குரூப்ல எத்தனை பேர் நீங்க எக்ஸிபிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? இல்லைங்க சார், நான் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்படியா? யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலையா? 1 2 3 4 5 6 7 8 9 பேர் வந்திருக்கோம். 11ல 9 பேர் வந்திருக்கோம், 2 பேர் இல்ல. யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலையா? இல்ல சார், அத பத்தி ஐடியா எனக்கு தெரியல. பிரேமா பண்றேங்க சார். சரிம்மா, பண்றீங்களா? ஓகேங்களா? பிரேமா பண்றீங்க? ஓகே ஓகே, என்னோட டாட்டரும் சார். ஓகே ஓகே ஃபைன். ஓகே சரி. ஓகேங்க சார். ஓகே, என்னன்னா எதுக்காக நான் வந்து இதுல பண்ணுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலா வந்து எக்ஸிபிட் பண்றதுன்றது வந்து நம்மளுடைய ஒர்க்கை வெளியே கொண்டாந்து காட்டுறோம், வெளியே கொண்டாந்து வச்ச உடனே வித்துரும். அது வித்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், வெளியே கொண்டாந்து காட்டுறோம் ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, எக்ஸிபிட் பண்றதுல அந்த ஒரு அட்மாஸ்பியர்ல நம்மளும் சேர்ந்து இருக்கோம். என்ன மாதிரி மக்கள் வந்து பார்த்து நம்மளுடைய படத்தை பார்த்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, ஒண்ணு. அசஸ்மெண்ட், நம்மளுடைய ஒர்க் அவங்க எப்படி, நம்மளுடைய அசஸ்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அவங்களுடைய அசஸ்மெண்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கிறோம். ரெண்டாவது, எந்த மாதிரி படங்களை அவங்க வந்து ரசிக்கிறாங்க. நம்மளுடைய படங்கள் இருக்கவே இருக்கு, எந்த மாதிரி படங்களை ரசிக்கிறாங்க, மற்ற ஆர்டிஸ்ட் நம்மளுடைய படங்களை எப்படி கவனிக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய பெயிண்டிங்கை வச்சுட்டு நம்ம மற்றவங்களுடைய பெயிண்டிங்கை பார்க்கறதுன்றது, எக்ஸிபிஷன் நிறைய போயிருப்பீங்க நீங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்ப, நல்லா இருக்கு இந்த படம், நல்லா இருக்கு அந்த படம், நல்லா இருக்கு. இப்ப நீங்க எக்ஸிபிஷன்ல நீங்களும் வச்சுட்டு இந்த எக்ஸிபிஷன்ல நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா நம்மள மாதிரி படம் செஞ்சவங்க இருப்பாங்க. இவங்க இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. என்ன சார் இப்பதான் சேர்ந்திருக்கோம் இதுக்குள்ள அப்படின்னா, இல்ல, பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
அவ்வளவு ஒரு பெரிய ஒரு குற்றமெல்லாம் யாரும் உங்களை வந்து சொல்ல போறது கிடையாது. யாரும் குறைகள்லாம் ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. நம்மளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சீனியர் ஆர்டிஸ்ட் வருவாங்க. இப்போ நீங்க 17th குரூப்னா ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்ல இருந்தாலும் ஆர்டிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் மீட் பண்றப்ப நீங்க வந்து அவங்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லது. சரியா? இப்ப நான் வந்து ஆக்சுவலா இங்கிலீஷ்ல எழுதும்போது அப்படி எழுதுறது கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஆனா நான் வந்து அது வேணும்னு அப்படி எழுதுறேன். லைட் அண்ட் ஷேடுன்றது லைட் ஷேட் அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்கணும். இதை வந்து முதல்ல லைட் அண்ட் ஷேடுன்றது வந்து ரொம்ப டீப்பா எல்லாருக்குமே லைட் அண்ட் ஷேடுன்றது ஒன்று இருக்கிறது தெரியும். பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடியும் லைட் அண்ட் ஷேடை ஓரளவுக்கு செஞ்சிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் பீரியட்ல லைட் அண்ட் ஷேடை பத்தி கவலையே படல அவங்க. எப்படி பெர்ஸ்பெக்டிவ பத்தி கவலைப்படலையோ அதே மாதிரி லைட் அண்ட் ஷேடை பத்தி அவங்க கவலைப்படல. அப்புறம் அதுக்கு மேல லைட் அண்ட் ஷேடை வந்து யூஸ் பண்ணணும் பெயிண்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு 14th செஞ்சுரி ஆயிருது. 13th 14th செஞ்சுரி ஆயிருது. ஏர்லியஸ்ட் பீரியட்ல வந்து ரியலிஸ்டிக் ஆர்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரியலிஸ்டிக் ஆர்ட் எல்லா இடத்துலயும் அவங்க மனசுக்கு என்ன தோணுச்சோ அந்த ஆர்ட்டை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. சரியா? நம்ம ஊர்லயும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. மினியேச்சர்ஸ் இருக்கு, அஜந்தா எல்லோரா இதுகள் இருக்கு. அதுவும் ரியலிஸ்டிக் கிடையாது, ஸ்டைலைஸ்டு தான் இல்லையா? கொஞ்சம் ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஒரு அழகு ஒன்று இருக்கு அதுல. நம்ம மினியேச்சர் பெயிண்டிங் இருக்கு, நம்ம கோயில்ல இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் இருக்கு இல்லையா? கோயில்ல இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. எல்லாமே ஸ்டைலிஷ்டா தான் இருக்கு. ட்ரில்லிங் ஆரம்பிக்க போது இவங்க ட்ரில்லிங் முடிக்கிற வரைக்கும் நான் டிராயிங் போட்டுக்கிட்டு இருக்கேன். முன்னாடியே நம்ம செஞ்ச டிராயிங் தான். அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க, அதுக்குள்ள நம்ம ட்ரில்லிங் முடிச்சிடும். சரியா? ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட். இன்னைக்கு வேற வழி இல்லை. நான் கிளாஸ் லீவ் விடலாம் அப்படின்னு யோசிச்சேன். லீவ் என்னத்துக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கேன் நான். கொஞ்ச நேரத்துல இது முடிஞ்சிடும். சரி, இப்ப நான் வந்து எவ்வளவு நேரம் பேசியிருக்க முடியுமோ பேசுறேன். அவங்க வந்து ட்ரில்லிங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சுத்தமா நமக்கு சத்தம் கேட்காது. சரியா? இப்ப லைட் அண்ட் ஷேடுன்றது வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது லைட். அதை வந்து நான் பல்பு மாதிரி போடுறேன். சரியா? பல்பு மாதிரி போடுறேன். சமயத்துல நான் என்ன செய்வேன்னா இப்ப வந்து பல்ப் மாதிரி போடுறேன். அப்படி பல்ப் மாதிரி போட்டு அப்படி வந்துருது. அங்க ஒரு புள்ளியில இருந்து அப்படி நம்மள நோக்கியும் வருது, பின்பக்கமும் போகுது. முன்னூத்தி 60 டிகிரி அது கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். நீங்க அட்மிட் ஆகிறது நீங்களும் ஆயிக்கிடலாம். ஆக்சுவலா அப்படி இருக்கு. உடனே ரெக்கார்டிங் ஷிஃப்ட் ஆகுது. அதான். ஆமா. இது பூமியில ஏதாச்சும் பூமியில பிக்ஸ் ஆகுது.
இது நான் வரைஞ்சிருக்கிறது 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். சரியா? 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று வரைஞ்சோம் இல்லையா? இப்போ 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு என்னன்னா, இது இப்படி போகுது, இது இப்படி போகுது. அதை பத்தி அப்புறம் நம்ம பேசுவோம். இப்ப இங்க இருந்து லைட் வருது. அப்போ ஒரே ஒரு புள்ளி மாத்திரம் எடுத்துக்கிறோம் நம்ம. அந்த ஒரு புள்ளி லைட் சோர்ஸ், அந்த ஒரு புள்ளி லைட் சோர்ஸ், இத வந்து ஆங்கர்னு சொல்லுது. அதான் ஆங்கர்னு சொல்றோம். இது எல்லாத்தையும் நான் வந்து திரும்பியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? இது எல்லாத்தையும் திரும்பியும் நான் வந்து கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட் அது. ஷேடோ எவ்வளவு அகலமா இருக்கும்? இங்க இருந்து அவ்வளவுதான் அகலமா இருக்கும் இல்லையா? இங்க இருந்து அவ்வளவுதான் அகலமா இருக்கும். ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கா? ஒரு ½ கழிச்சு ஆரம்பிப்போமா, இல்லாட்டி போயிட்டே இருக்கவா? கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கவா? ஒரு ½ கழிச்சு ஆரம்பிக்கலாமா? சார் உங்களுக்கு எப்படி பண்ணுங்க சார்? எனக்கு போயிட்டே இருக்கலாம். போய்கிட்டே இருக்கலாம். போயிட்டே ஓகே. ஆங்கர் பாயிண்ட், ஆங்கர் பாயிண்ட்ல இருந்து இவ்வளவு அகலமா வரும்ல ஷேடோ. சரியா? அப்ப எவ்வளவு அகலமா வருமோ ஷேடோ, அவ்வளவு தூரத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்ப இதோடைய ஷேடோ ஆப்ஜெக்ட் மேலே விழும். இதோடைய ஷேடோ தான் விழும். அப்ப இங்க இருந்து வரும். தரையில எவ்வளவு அகலமா போகும்ன்றது வந்து ஷேடோ இவ்வளவு அகலமா போகும். இந்த இடத்துல ஆங்கர் இருந்துச்சுன்னா இப்படி அகலமா போகும். இதுதான் இருக்கிறதுலே தூரமான இடம் இல்லையா? அதான் இருக்கிறதுலே தூரமான இடம். இப்ப இதான் ஆப்ஜெக்ட் சென்டர். CENTERனா அது சென்டர்ன்றதுக்கும் அதுக்கும் REக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? அது அப்புறம் அது தனி லாங்குவேஜ் கிளாஸ் அப்புறம் பார்ப்போம். இப்ப லைட் சோர்ஸ் ஒரு புள்ளி, ஆங்கர் ஒரு புள்ளி, ஆங்கர்ல இருந்து
ஆப்ஜெக்டோடைய சென்டர்ல இருந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம். எல்லாமே அதோட கனெக்டடா இருக்கும். இப்ப இவ்வளவு அகலத்துக்கு ஷேடோ வரும். விரிஞ்சிட்டே போகும், ஷேடோ பெருசாயிட்டே போகும். அங்க டாப்ல இருந்து இந்த ஷேடோ எவ்வளவு நீளத்துக்கு வரும்ன்றத வந்து நம்ம, ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே நீளமான இடம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், இதை கட் பண்றோம். இதோட மேல வந்து அது சென்டர் வழியா அங்க போயிருக்குன்னு, ஆக்சுவலா இங்க இருந்து இப்படி போட்டோம் அப்படின்னா வேற மாதிரி போயிருக்கு. இங்க இருந்துதான் இப்படி போட்டோம்னு சென்டர் அது வந்துருக்கு. இப்ப இங்க இருந்து இதுக்கு போடுறோம், இதோடைய லைன் கீழே இங்க வந்துருச்சு. பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம செய்வோம் தெரியுமா, மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு. மேல ஒரு கோடு, அதே மாதிரி அந்த சைடு அந்த புள்ளி அங்க வைக்கிறேன், அந்த புள்ளி இந்த புள்ளி. இப்ப இத கனெக்ட் பண்றேன். இப்ப இங்க இது ஷேடோல தான் இருக்கும் இல்லையா, லேயர்ஸா லைட் விழும், இங்கதான் மேக்சிமம் லைட் விழும். நம்ம அந்த சைட்ல இருக்க கூட அழிச்சிருவோமா, ஏன்னா இதுல வந்து இடையில தெரியல. நான் வந்து நம்ம மார்க்கிங்காக நம்ம அந்த டிராயிங்க போட்டுக்கிட்டோம். அவுட்டர் மாத்திரம் சரி. இது என்ன செய்யறோம், ஹேட்சிங் பண்ணியிருக்கோம் இல்லையா.
சரி, அப்ப இத வந்து ஆப்ஜெக்ட் ஷேடோன்றோம். லைட் வருது, ஆப்ஜெக்ட் வந்து ஷேடோல இருக்கு, அங்க லைட் சரியா படல, இங்க லைட் சரியா படல, இங்க லைட் படவே இல்லை. இத ஆப்ஜெக்ட் ஷேடோன்ற. இந்த ஷேடோ எப்படி விழுகுது? இங்க இருந்து வர லைட்டா இது மறைச்சிருது. இந்த ஆப்ஜெக்ட் அந்த ஷேடோவை ஏற்படுத்துது, அதனால காஸ்ட் ஷேடோ. விழ வைக்கிறது, ஷேடோவா விழ வைக்கிறது. இப்ப இன்னொரு விஷயம் செஞ்சிருக்கேன்றது உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இந்த இடம் டார்க்கா இருக்கு, மேல வந்து டார்க்கா இருக்கு. ஒரு நிமிஷம், இதையும் நான் செஞ்சிடறேன். மேல கொஞ்சம் டார்க்கா இருக்கு, கீழே வர வர லைட் ஆகுது. நம்ம ஸ்பியர் வரையும் போது ரிஃப்ளெக்டட் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்க வந்து ரிஃப்ளெக்டட் லைட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். இந்த இடம்லாம் லைட் விழுகுது இல்லையா? இந்த இடம்லாம் லைட் விழுகுது. இந்த இடத்துல மாத்திரம் இங்க விழுகிற லைட் அங்க படுது. இங்க விழுற லைட் ஒரு சர்க்கிள். நம்ம ஒரு சர்க்கிள் எப்படி போடுவோம்? இதுல ஸ்கொயர் போட்டு இந்த ஆர்ச் போடுவோம் இல்லையா? நான் சும்மா ஃப்ரீ ஹேண்ட்ல படாம ஒரு ஸ்டென்சில் வச்சு போட்டேன். வேணும்னே தான் போட்டேன். இப்ப அதான் இதோடைய சென்டர். 90 டிகிரிஸ் ஒரு கோடு போட்டோம்னா இங்க வந்து தரையில படுது. அந்த இடத்துல தரையில படுது. ஆங்கர் பாயிண்ட்.
இது தரையில படுது. கொண்டாந்துட்டோம். இப்ப இத இங்க இருந்து ஃபேஸ் பண்ணோம்னா இந்த இதுக்கு ஒரு 90 டிகிரிஸ்ல ஒரு கோடு போட்டோம்னா அதான் இங்க வந்து 90 டிகிரிஸ்ல அந்த சாரி 90 டிகிரிஸ்ல அந்த கோடு வருது. அதே பேரலல் ஒரு லைன் போட்டோம்னா இந்த இடத்துலதான் மேக்சிமம் ஷேடோ வருது. இப்ப இதோடைய டாப் எங்க வருது? இங்க இருந்து இந்த சர்க்கிளோடைய டாப் அது சர்க்கிளோடைய டாப் நம்ம இதோடைய டாப் அந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி சர்க்கிளோடைய டாப் இந்த இடத்துல இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு லாங்கா இருக்கும் ஷேடோ. எவ்வளவு தூரத்துக்கு அகலமா இருக்கும்ன்றத பார்க்கணும்னா நம்ம வந்து இப்படி வச்சு பார்க்கணும். அந்த இடத்துலதான் வந்து கரெக்டா அந்த ஷேடோ வந்து வருது. இங்க வச்சு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தோம்னா இப்ப நம்ம இங்க லேசா இப்ப மேக்சிமம் வித்துக்கு இங்க வந்துருதுன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல இருந்து வர்றப்ப இது ஸ்கொயரா இருந்தா என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படிதான் அந்த ஷேடோவை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க, இப்ப அந்த இடத்துல இருந்து இங்கதான் வருது. அது அப்படி வரும் ஷேடோ. சரியா? இது சரியா? ஷேடோ வந்து அந்த ஷேப்ல தான் வரும். சரியா? இப்ப என்ன ஆகும்னா இங்க இருந்து பின்பக்கத்துல லைட் விழுந்துகிட்டு இருக்கு. பின்பக்கத்துல விழுது கம்ப்ளீட்டா பின்பக்கத்துல இல்ல, இந்த இடத்துல மேக்சிமம் லைட் விழும். சரியா? அடுத்த ஷேடோ வந்து அங்க விழும். சரியா? அதுக்கு அடுத்த ஷேடோ கடைசி ஷேடோ அங்க விழுகுது. அதாவது இங்கெல்லாம் லைட் ஜாஸ்தி விழுந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு தூரத்து வரைக்கும் லைட் விழும், அப்படியே லைட் குறைய ஆரம்பிச்சும். இந்த இடத்துல மேக்சிமம் டார்க் வரும், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டட் லைட் வரும். சரியா? அப்ப வந்து என்ன செய்யறேன்னா மெதுவா ஒரு லைட் ஒண்ணு கொடுத்துட்றேன். ரொம்ப குறைச்சலா ஒரு லைட் ஒண்ணு கொடுத்துட்றேன் ஃபுல்லா. அது ஒரு லைட் ஒண்ணு கொடுத்துட்றேன். அடுத்து வந்து இந்த இடத்துல மேக்சிமம் டார்க் வந்து கொடுத்துட்றேன். அத வந்து கோர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கோர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. நான் யூஸ்வலா வந்து அதை வந்து நம்ம லெவல்ல வந்து அவ்வளவு தூரத்துக்கு அதை பெருசா வந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் நமக்கு கோர் ஷேடோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்றதுனால நம்ம வந்து அதை எழுதிடுவோம். நான் வந்து கைப்படாம இருக்கிறதுக்காக மேக்சிமம் ட்ரை பண்றேன். ஏன்னா பேப்பர் ரொம்ப அழுக்காகுது. இப்ப நான் என்ன செய்யறேன், பிளெண்டிங் பண்றேன். ஸ்மூத் ஆக்கிட்டே போறேன். இத இந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் லைட் வந்துருச்சு.
இது கோர் ஷேடோல இருந்து டிரான்சிஷன் ஆகி இங்க வந்து லைட் வந்து முடிஞ்சிருது. அதுக்கெல்லாம் பேரெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம அந்த பேரெல்லாம் ஒன்றும் அதை பார்க்கணுன்ற தேவையில்லை. பேர் வேணும்னா நம்ம உள்ள போய் பார்த்துக்கிறதா இருந்தா பார்த்துக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ஆர்ட் இல்லை. அது அவங்களுக்கு அதை டெக்னிக்கலா வந்து அதை லைட் அண்ட் ஷேடை வந்து வச்சுக்கிட்டு பிஹெச்டி பண்ண போற ஆளுகளுக்கு அது வேண்டி இருக்கலாம். சரியா? நமக்கு அது தேவையில்லை. அப்படியே உங்களுக்கு தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து இப்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆப்ஜெக்டுக்கு பக்கத்துல ஷேடோ டார்க்காரு, ஆப்ஜெக்டை விட்டு தள்ளி போக ஆப்ஜெக்ட் ஷேடோ வந்து லைட் ஆயிட்டு போகுது. தெரியுதா உங்களுக்கு? அதே தான் இங்கேயும் நடக்கும். ஆப்ஜெக்டுக்கு பக்கத்துல जो फिर वजन होगा ठीक है ना हल्का वो इधर से बराबर कहा या नहीं जो पे मिले मगर ठीक है ना पहले आप वाटर लेवल टाइप में लगा ज्यादा पुण्यमा मतलब हल्का नहीं तो फिर वही हल्का मतलब थोड़ा बहुत चल रहे मजबूत लाओ ना फिर मतलब சரியா? அப்ப என்னாகும்? காஸ்ட் ஷேடோ இஸ் டார்க் நியர் த ஆப்ஜெக்ட் தட் இஸ் காஸ்டிங் த ஷேடோ. அதை எழுதிடுறேன் நான். சரியா? காஸ்ட் ஷேடோவை பத்தி இப்ப நமக்கு என்னென்ன ஷேடோஸ் தெரியும்? ஒண்ணு அது. சரி, அதை ஒண்ணு இந்த இடத்துல எழுதிருவோமா? ஒண்ணு காஸ்ட் ஷேடோன்னு ஒன்று இருக்கு, அது தெரியும். ரிஃப்ளெக்டட் கோர் ஷேடோன்னு ஒன்று இருக்கு, அது 3. ஆப்ஜெக்ட் சென்டர் அதெல்லாம் வந்து இதோட சேர்ந்தது. ரிஃப்ளெக்டட் லைட்னு ஒன்று இருக்கு. ரிஃப்ளெக்டட் லைட்ன்றது வந்து 4 வச்சுக்கிறோமா? 4. இது இல்லாமல் ஹைலைட்னு ஒன்று இருக்கு. அது வந்து கர்வ்ட் ஆப்ஜெக்ட்ல ரொம்ப ஆப்வியஸா தெரியும். இங்க வந்து அந்த ஏரியா ஃபுல்லாவே ஹைலைட் தான். இப்ப இதை வந்து ஹைலைட்ன்றோம். இதை வந்து ஹைலைட்ன்றோம். இந்த இடத்துல இருக்கிற நான் அதுக்குள்ள போகல. HIGH அப்படி எழுதலாம், HILITE எழுதலாம், HIGH LIGHT எழுதலாம். LIGHT எழுதலாம். அப்படி இல்லாட்டி HILITEன்னு எழுதலாம். சரியா? ரெண்டுல எது வேணாலும் எழுதிக்கலாம். நம்ம வசதிக்கு எழுதிக்கலாம். அது நீங்க தமிழ்ல வந்து ஹைலைட்னு எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹைலைட்னு எழுதினாலும் அது வந்து எந்த விதமான தப்பிதமும் கிடையாது. ஹை லை இட் லைட். சரியா? எதுக்கு அது சொல்லிட்டு இருக்கேன்னா, நாளைக்கு நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் அதுக்கெல்லாம் பத்தி படிக்கிறப்ப அந்த கேள்வி பெருசா நின்றுட்டு இருக்கோம். சார் இங்கிலீஷ்ல வந்து எழுதுறதா இருந்தா கஷ்டமே, தமிழ்ல எழுதலாமான்னு. தமிழ்லையும் எழுதலாம், தங்கிலீஷ்லயும் எழுதலாம். தங்கிலீஷ்னு ஒண்ணு சொல்லுவோம் தெரியுங்களா? அதுலயும் நம்ம எழுதலாம். சரியா? இங்க நல்ல டார்க்கா இருக்கும், வெளியில வர வர கொஞ்சம் டிஃப்யூஸ்ட் ஆயிரும். அப்படியே அதாவது இங்க வர வர அப்படியே கொஞ்சம் டிஃப்யூஸ்ட் ஆயிரும். சரியா? तुम लोग कहाँ का भैया? बेंगलोर का? बिहार का? अच्छा अच्छा, आप जो उर्दू जो बोल रहे हैं वो बिहार का उर्दू है? अच्छा
சரியா? இப்ப என்னன்னா அதை எழுதுறேன். என்ன எழுத போறேன்? காஸ்ட் ஷேடோ காஸ்ட் ஷேடோன்னா என்ன? ஆப்ஜெக்ட் ஷேடோன்றது வந்து எந்த பொருள், ஆப்ஜெக்ட்னா பொருள் இல்லையா, எந்த பொருள் மேல நிழல் விழுகுதோ, இந்த இடத்துல அந்த பொருள் மேல ஒளி விழுகுது, அந்த ஒளி விழுந்ததுனால 3 டைமென்ஷன் இருக்கிறதுனால நிழல் விழுகுது. பொருள் மேல விழக்கூடிய நிழலை பொருள் நிழல் அப்படின்றோம், ஆப்ஜெக்ட் ஷேடோ. அந்த பொருள் வந்து ஒளிய மறைக்குது, இந்த பொருள் வந்து ஒளிய மறைக்குது, இந்த பொருள் வந்து ஒளிய வந்து மறைக்குது. சரியா? இது ஒரு பந்து, அதோட நிழல் விழுகுது, தெரியுது இல்லையா? இது வந்து ஒரு டப்பா, அதோட நிழல் விழுகுது, அதுவும் தெரியுது இல்லையா? அப்ப அந்த பொருள் வந்து ஒளிய மறைக்குதுன்றப்ப அந்த ஷேடோவை காஸ்ட் ஷேடோ அப்படின்றோம். விழும் நிழல், விழ வைக்கப்பட்ட நிழல் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்னு வச்சுங்களேன். பொருள் நிழல், விழும் நிழல், நிழல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு இப்ப என்னென்ன இருக்கு? காஸ்ட் ஷேடோன்னு ஒண்ணு வந்துருச்சு. காஸ்ட் ஷேடோ இஸ், நான் வந்து இதை வந்து கர்சிவ்ல எழுதிடுறேன். darker near the object, in the object that is casting the shadow. அதாவது கொஞ்சம் 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 குழப்பமா தான் சொல்ற மாதிரி இருக்கு. சரியா? அப்ப ஆப்ஜெக்ட்ன்ற வார்த்தையே போதும், இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்றதா இருந்தா சொல்லலாம். Cast shadow is darker near the object. அதை வந்து நான் இங்க பிராக்கெட்ல எழுதிடவா? இங்கே எழுதுறேன். ஆப்ஜெக்ட் இங்க எழுதுறேன். Cast shadow is darker near the object casting the shadow. எந்த பொருள் நிழலை ஏற்படுத்துகிறதோ அதன் அருகில் விழும் நிழல் அழுத்தமாக உள்ளது, அதாவது டார்க்கா இருக்கு, கருப்பாக தெரிகிறது. அப்படின்னா நிழல் ஜாஸ்தியாக அதிகமாக தெரிகிறது. நியர் த ஆப்ஜெக்ட் அண்ட் அது கண்டினியூ ஆகுது. and becomes lighter, fades away என்ற வார்த்தை யூஸ் பண்ணுவேன். fades away as it recedes from the object ன்னு சொல்லுவோம். becomes lighter as it gets away. அங்க அதை விட்டு தூரத்தில் செல்ல செல்ல அந்த நிழலில் தன்மை குறைந்து கொண்டே போகிறது. becomes lighter as it goes away. சரியா? இது விளங்கிருச்சா? இது வரைக்கும் விளங்கிருச்சா? யாருக்காவது விளங்கலையா? இது வரைக்கும் விளங்கலையா? யார் விளங்காதவங்க இருந்தா சொல்லுங்க. ராஜ், ஏசுராஜ் இங்க ஏசுராஜ் இல்லையா? வந்துட்டு வேற இருக்கு. ஏசுராஜ் டபார்னு ஒரு வேலையா இருக்கீங்களா? ஓகே ஓகே, சரி சரி சரி. இல்ல எதுக்காக கூப்பிட்டேன்னா ஒரு கேள்வி எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு யோசிச்சேன்னா. சரியா? இது வரைக்கும் விளங்கிருச்சு இல்லையா?
ஆமா ஆமா சார், ஆமா புரியுது. இது வரைக்கும் விளங்கிருச்சு. நான் இப்ப கொஞ்சம் இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போறேன். ஓகே சார், ஓகே. சரி, இன்னும் ஒரு ஸ்டெப் காம்ப்ளிகேட்டடா போறேன். கிட்டத்தட்ட அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து எப்படி பாக்குறோமோ கிட்டத்தட்ட அப்படித்தான் இதையும் பாக்குற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், நான் இதை இப்பயே இப்படியே போட்டோ எடுத்து வச்சிருவா, இல்லாட்டி அதுக்கப்புறம் டிராயிங் எதுவும் போட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப எடுத்துக்கிருவோம். இப்போதைக்கு இப்படியே போட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். சரி, அது போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுல வேற லைட் அண்ட் ஷேட்ல வேற எதுவும் பார்க்கணும்னு உங்களுக்கு யோசனை வருதா? லைட் அண்ட் ஷேட்ல வேற எதுவும் பார்க்கணும்னு யோசனை வருதா? சார் இது எப்படி வரும், அது எப்படி வரும்னு சொல்லிட்டு யோசனை வருதா? ஒரு வேளையா அந்த சொல்லுங்க. நம்ம அந்த ஆங்கர் கீழே இருக்கா மாதிரி போட்டு நீங்க மேல லைட் போட்டிருக்கீங்களா? சப்போஸ் கீழே லைட் வந்து மேல இருந்து கீழே வரா மாதிரி இருந்தா அப்ப எப்படி வரும் சார்? அதாவது கீழே இருந்து லைட் மேல போற மாதிரி இருந்தாவா? வந்து நீங்க என்னன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல இருக்கோம்னா சீலிங்ல இருந்து ஒயர் தொங்கி லைட் தொங்கும் போது அப்போ எப்படி ஷேடோ? ஆமா, அதாவது சீலிங்ல இருந்து ஒயர் தொங்கிட்டு இருந்துச்சுன்னா இங்க பாருங்களேன். இப்ப அந்த பேஜ்லயே அந்த பேஜுக்கே போறேன் நான். இப்ப இதே பல்பு நான் இப்படி பல்பை வச்சிருக்கோம். நம்ம வந்து இதை மூடிட்டு அந்த இடத்துல பல்பை மாட்டி இங்க இருந்து வயர் தொங்கிட்டு இருக்குன்றீங்க, அதானே சொல்றீங்க? இங்க இருந்து வயர் தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அப்படி வயர் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு எப்படி வரைங்கன்னா, அங்க இருந்து நேரா தரை எங்க இருக்கோ, இப்ப பல்பு எந்த இடத்துல இருக்குதோ அந்த பல்புல இருந்து இது தரை மேலதான் இருக்கு, இது தரை மேலதான் இருக்கு, இதுவும் ஒரே தரை மேலதான் இருக்கு. இப்ப இதே இடத்துல வந்து சரி ஒரே தரை மேலதான் இருக்கு, சரியா? அப்ப தரைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அங்க இருந்து நம்ம வந்து ஒரு கயரை தொங்க விட்டோம்னா, பிளம் லைன்னு நம்ம ஒண்ணு வச்சிருப்போம் இல்லையா, அந்த பிளம் லைன் வந்து அங்க இருந்து தொங்க விட்டோம்னா அது தரை எந்த இடத்துல தொடுமோ அதுதான் ஆங்கர். அப்படிதான் ஆங்கர் நம்ம எடுத்துக்கிறது. அப்ப ஆகாயத்துல இருந்து அதாவது தொங்கிட்டு இருக்கு, இல்லாட்டி ஒரு பட்டாசு வெடிக்குதுன்னா எதுவுமே தொங்கிட்டு எல்லாம் இல்ல. பட்டாசு வெடிச்ச சமயத்துல வந்து ஒரே இடத்துல நல்ல வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, கொஞ்ச நேரம், ஒரு 2-3 செகண்ட் அப்படியே அங்க எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணோம் அப்படின்னு எடுத்தோம்னா ஷேடோ எப்படி விழும் நம்ம அது பார்க்கணும்னா, சப்போஸ் ஒரு ஜெட் பிளேன் ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கு, இல்லாட்டி ஒரு பலூன்ல வந்து ஒரு லைட் வச்சு விடுவாங்க, அதெல்லாம் இருக்கு இல்ல. நீங்க கேட்ட கேள்வி வந்து ஆங்கர் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. சரி, அப்ப அங்க வச்சிட்டோம்னா எந்த பொருள் மேல லைட் விழுந்து அந்த லைட் அண்ட் ஷேடோவை காட்ட போறோம்ன்றத முதல்ல நம்ம கவனிக்கிறோம். ஓ, இந்த பொருள் மேலையா, அப்ப எந்த தரையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதை பிளேன்னு சொல்லுவோம். பிளேன்னா சமதளம். அப்ப சமதளத்தை எந்த சமதளத்துல அது இருக்கு அப்படின்றத அப்படியே பார்த்துட்டோம்னா லைட் அங்கிருந்து அப்படியே ஒரு கோடு, செங்குத்து கோடு வரைஞ்சோம்னா எங்க இந்த சமதளத்துல குத்தும் அங்க இருந்துதான் पीने के लिए या चेक करने के लिए அந்த ஒரு பாட்டில் எடுத்து கொடுத்துருப்பல, कितना चाहिए पानी? एक बॉटल, அந்த பாட்டில் बाहर बॉटल रखा है, एक बॉटल निकाल के दे दो। यह बाल्टी में जो पानी है वो भी साफ पानी है।
அது அது புரிஞ்சிருச்சு இல்லைங்களா உங்களுக்கு? இப்ப ஆங்கர்ன்றது வந்து லைட் சோர்ஸ் எங்க இருக்குன்றத பார்த்துட்டு எந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க ஷேடோவை பத்தி நம்ம ஸ்டடி பண்ண போறோம். நம்ம ஸ்டடி பண்றது ஒன்று இருக்குல்ல, ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அதே கேள்வி இங்க வருது. நான் அதைத்தான் இங்க செய்ய போறேன். சரியா? இப்ப என்ன செய்யறோம், நம்ம அங்க போச்சிருந்தோம். நம்ம இந்த இடத்துல சென்டர்ல இதை வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்படி 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 இருந்துச்சுன்னா, ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எப்படி போகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். சரியா? இதுதான் நமக்கு ஆங்கர்னு வச்சுக்கிறோம். இது லைட் சோர்ஸ். லைட் சோர்ஸ் நான் வந்து வெறும் வட்டமா வச்சுக்கிறேன் பாருங்க, கீழே இருந்தே போகல. வெறும் வட்டமா வச்சுக்க, ஒரே ஒரு புள்ளி மாத்திரம் வச்சுக்கிறேன். அதுதான் லைட் சோர்ஸ் நமக்கு. லைட் சோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எழுதுவோம் நம்ம. எல்எஸ் அப்படின்ட்டு வச்சுக்கிறோமா? நான் இங்க சைட்ல எழுதுறேன். லைட் சோர்ஸ். இப்ப அங்க இருந்து எப்படி வந்துகிட்டு இருக்கோம்? லைட்டு எல்லா டைரக்ஷன்லயும் போகும் இல்லையா? லைட்டை காட்டுறதா இருந்தா நம்ம அப்படிதான் காட்டுவோம் டிராயிங்ல. ஐ லெவல வந்து கண்ணு போட்டு காட்டுவோம் தெரியுமா? ஐ லெவல்ல கண்ணு போட்டு காட்டுற மாதிரி லைட் சோர்ஸ் வந்து நம்ம இப்படிதான் காட்டுவோம். சரியா? அப்படிதான் காட்டுவோம். அது அப்படி அப்படி இருந்தாலே நமக்கு வந்து அந்த படத்தை பார்த்தோன்னா ஓ இது லைட் சோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். அங்க இருந்து ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம்னா இதான் தரன்றது வந்து எப்படி காட்டுறேன்றத பாருங்க. இப்ப பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து என்ன செய்வோம், ஒரு டப்பா ஒண்ணு வரைஞ்சு 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் போடுவோம் இல்லையா? இப்ப டப்பாவுடைய அடிப்பாகத்தை மாத்திரம் வரைவோம். டப்பாவுடைய அடிப்பாகம் மாத்திரம். இதுக்கு 90 டிகிரிஸ் வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட பேரலா வச்சுக்கிறேன். எவ்வளவு தூரத்துக்கு பேரலா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பேரலா வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு வேனிஷிங் பாயிண்ட் அங்க இருக்குன்னு வச்சுக்கிறோம். இது இங்க இருந்து எங்கேயோ கிளம்புது, வெளியில இருந்து கிளம்புது. அப்படி வச்சுக்கிறோம். இதுக்காக தான் வேனிஷிங் நம்ம இத பெர்ஸ்பெக்டிவ் வந்து உள்ள கொண்டு வந்ததுக்கு காரணம். இதெல்லாம் சும்மா மார்க்கிங் வச்சுக்கிறதுக்காக நான் பாக்குறேன்னா தேவையில்லை. இப்படி இப்படி கூட ஒரு கோடை போட்டுடலாம். 90 டிகிரிஸ் வேணும் அப்படின்னா நம்ம கரெக்டா இந்த கோட்ல 90 டிகிரிஸ் வச்சுக்கிட்டு அப்படி போட்டா கூட போதும். சரியா? இப்படி வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறோம் நம்ம, இந்த இடத்துல ஒரு இது ஆங்கர். சரியா? ஏ ஆங்கர்னே போட்டுருவோம். சரியா? ஏன்னா ஏன்னு போட்டோம்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டம். ஆங்கர். இப்ப என்ன செய்யறோம் நம்ம, நான் வந்து இந்த இடத்துல அந்த லைனை வந்து அழிச்சிடுறேன். அப்படி அழிச்சிடறேன். சும்மா நமக்கு வந்து அந்த கோடு இந்த இடத்துல ஆங்கர் வருதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கோடு போட்டுருக்கோம். சரியா? இல்ல சரிதானே? அந்த கோடு ஃபுல்லா போடணுன்ற தேவையில்லை, நம்ம பாத்துக்கிறதுக்காக அப்படி இருக்கு. 90 டிகிரிஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிறோம். அப்படி வச்சிடறோம். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சிலிண்டர் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரு சிலிண்டர். அப்ப சிலிண்டர்னா எப்படி இருக்கும்? அப்படி வச்சுக்கிட்டோம்னா
அப்படித்தானே எலிப்டிக்கல் ஷேப் தானே வரும். சரியா? இப்ப எலிப்டிக்கல் ஷேப் வரையும் போது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், அது வந்து இங்க நான் வரைஞ்சி காட்டுறேன். அதை எலிப்ஸோடைய விட்டம் அவ்வளவு பெருசு இருக்கு, மேல அவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கு, கீழே கொஞ்சம் பெருசா தானே தெரியும். கீழே அது இங்க இருந்து இப்படி கோடும், இங்க இருந்து அப்படி கோடும், இங்க இருந்து இப்படி கோடும், அப்படி போடுறது இல்லை. இங்க இருந்து இங்கேக்கு கோடு போடுவோம், வளைவு கோடு. அங்க இருந்து அப்படியே வந்து அதுல திரும்பி அதுல வந்து சேரும். இங்க இருந்து அப்படியே போய் அதுல அப்படியே அங்க திரும்பி அதுல வந்து சேரும். அப்படி வந்து சேரும். அப்படித்தான் எலிப்டிக்கல் ஷேப்பு போடணும். இப்படி கோடை போட்டுட்டு அங்க இருந்து அப்படி, இங்க இருந்து இப்படி, அங்க இருந்து அப்படி, அங்க இருந்து அப்படி போட்டு கூர்மையா சேர்க்கறது இல்லை. சரியா? அது கொஞ்சம் புரிச்சுக்குங்க. அது இப்ப இது வந்து எல்லாமே ஐ லெவலுக்கு கீழே தான் இருக்கு, அதனால இதுவும் மேலதான் தெரிய போகுது. ஆனா அது அதோட கொஞ்சம் சிறுசா இருக்கும் இல்லையா? இதோட சென்டர் பாயிண்ட் எது? அதான் அதோட சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட் மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருந்து ஒரு கோடு போட்டோம்னா அந்த டைரக்ஷன்ல தான் அதோடைய லைட்டு வந்து போகும். சரியா? இதோடைய அகலத்தை நம்ம பார்க்கிறோம், இதோடைய அகலத்துப்படிதான் விரிவடைந்து போகும். அப்ப அதே மாதிரி அங்க அந்த சைடுக்கு போறோம், அந்த சைடுக்கு போய் அதோடைய அகலம் எவ்வளவு தூரத்துக்கு அதோடைய அகலத்துக்கு போகும்ன்றத நம்ம வந்து ஒரு கணக்குக்காக அப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். அப்ப அப்படிதான் அந்த ஷேடோ போகும். இப்ப நமக்கு வந்து மேக்சிமம் எவ்வளவு லெங்த் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு அதோடைய ஷேடோ வரும். இப்படி ஒரு கோடு போட்டோம்னா நமக்கு வந்துடும். ஆனா நம்ம வந்து என்ன செய்யலாம்னா, ஆக்சுவலா அங்க வந்து ஒரு இங்க இருந்து இப்படி போய் இங்க இருந்து இப்படியே போய் ரவுண்ட் ஆயிரும் இல்லையா? அப்படியே ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பை போட்டுடலாம். அப்ராக்சிமேட்டா போடுறதா இருந்தா இப்படி போட்டுடலாம். இல்லை எனக்கு எக்ஸாக்டா வேணும் அப்படின்னா மேத்தமேட்டிக்கலா போடுறதா இருந்தா போடலாம். எப்படி என்ன போட வேண்டியிருக்கும்? இது என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, இங்க ஒரு கோடு போடுறோம், 90 டிகிரிஸ்க்கு ஒரு கோடு போடுறோம். அங்க வந்து இதுக்கு பேரலா ஒரு கோடு போடுறோம். இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு அப்படி ஒரு கோடு போடுறோம். இதுக்கு பேரலா அப்படி ஒரு கோடு போடுறோம். 90 டிகிரிஸ் அதுக்கு வந்து ஒரு கோடு போட்டோம்னா இது என்ன அப்படி வருது, நல்லா வருது. இப்போ இங்க நம்ம அப்படி வந்திருக்கோம் இல்லையா? இதோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அப்ப ஸ்கொயர் கிடைச்சிரும் நமக்கு. ஸ்கொயர் கிடைச்சிச்சுன்னா அது சர்க்கிள் ஆக்குறது, ஸ்கொயர் கிடைச்சிச்சுன்னா அது சர்க்கிள் ஆக்குறது. அப்படிதான் செட் பண்றது. நம்ம எக்ஸாக்ட் மேத்தமேட்டிக்கல் ப்ரிசிஷன் வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் நமக்கு. சரியா? இதைத்தான் நம்ம வந்து கோர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவோம். நான் அதை எழுதாம தான் விடுறேன். கோர் ஷேடோ எழுதியிருக்கேன்னா என்னன்னு தெரியல எனக்கு. கோர் ஷேடோன்றது எழுதாம விடுறேன், ஏன்னா தேவையில்லாம நிறைய வார்த்தைகளை வச்சுக்கிட்டு எது எங்க போச்சு சார் கோர் ஷேடோன்னா என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து அதுக்கு பதிலே சொல்ல முடியாத சூழ்நிலைகள்லாம் வரும். இது என்ன? அது ரிஃப்ளெக்டட் லைட். சரிதானா? இது அந்த சைட்ல திரும்பி போறதுனால வெளிச்சம் நம்மளை நோக்கி வராது, அப்படியே குறைஞ்சிரும். இதுதான் ஹைலைட்னு சொல்லிட்டு முடியும். சரியா? இதுதான் ஹைலைட்னு முடியுது. மேல வந்து ஓரளவுக்கு ஷேடோ இருக்கும்.
முதல்ல வந்து ஓரளவுக்கு ஷேடோ இருக்கும். இப்ப இங்க வந்து ரிஃப்ளெக்டட் லைட் இதா வந்துருச்சு. கொஞ்சம் அகலமா போயிருச்சு ஷேடோ. என் பென்சில் வந்து அப்படின்னு அழுத்தும் போது அப்படி போயிருச்சு என்னது ஷேடோ வெளியில. ஆனாலும் லேசா அப்படியே செஞ்சுட்டு நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்படி செய்யறது இல்லை, ஆனா வேற வழி இல்லை. இன்னைக்கு இவங்க இன்ஸ்டால் பண்ண வர்றாங்களா இல்லையான்றது வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஷுவரா தெரியாம இருந்துச்சு. நேற்று வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர இல்லையான்னு தெரியல. அதனால நான் லீவு விட வேண்டாம்னு யோசிச்சேன். ஆக்சுவல் நான் லீவ் விட்டு இருந்திருக்கணும் முறைப்படி. சரியா? இப்ப இது தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். बोलो भाई। बोले सर कंप्रेसर इधर लगा रहे हैं, यहाँ से यहाँ तक जाएगा। हाँ ठीक है। और उसमें चढ़ सकते हैं ना सर? हाँ चढ़ सकते हैं, क्योंकि अभी आउटडोर बॉक्स हमको उठाना है, तो एक ठीक है ठीक है। ठीक है। அப்பா, இந்த எந்திரிச்சு போயிட்டு எந்திரிச்சு வர்றதுன்றது அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். ஓகே, ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வேலையை இருக்கிறதுக்கு. ஓகே சரியா? நான் கரெக்ட் கரெக்டா நான் பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு செய்யற மாதிரி இருக்கு. அப்படி செய்யல அந்த பையன். சரியா? இப்ப இப்ப அந்த அது வந்து தெரிஞ்சிருச்சு நமக்கு இல்லையா? ஒரு சிலிண்டர் வந்து அப்படி வந்து தரையில இருக்கு. இதுல எந்த குழப்பமும் கிடையாது இல்லையா? இதுல எந்த குழப்பமும் கிடையாது நமக்கு. ஷேடோ வந்து எட்ஜில வந்து கொஞ்சம் லைட்டாவே தான் தெரியும். சரியா? இப்ப வந்து இங்க வந்து ஒரு இப்ப வந்து என்ன செய்வோம், இந்த இடத்துல வந்து ஒரு ஆளு நின்றுட்டு இருக்காரு. ரொம்ப சிம்பிளா ஒரு ஆளு நின்றுட்டு இருக்கிற மாதிரி போடுவோம், இங்க போடுவோம். சரியா? ரொம்ப சிம்பிளா போடுறேன். அதாவது நமக்கு வந்து ஒரு ஆள் நிக்கிறது தேவையே தவிர ஆள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல அப்படின்றது வந்து தேவையில்லை. எக்ஸாக்டா இது எவ்வளவு, அந்த ஆளு ஹைட் என்ன பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்காப்ல அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. அப்படி நின்றுட்டு இருக்காப்லன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. சென்டர் பாயிண்ட் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட இதுதான் சென்டர் பாயிண்டா இருக்கும் இல்லையா? அப்ப அப்படி எடுத்தோம்னா ஷேடோ வந்து இந்த பக்கமா போக போகுது. இப்ப நமக்கு என்ன மேக்சிமம் அந்த ஆளுடைய தலை எங்க வரப்போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சாகணும். அந்த தலையா வரப்போகுது. இப்ப அந்த ஆளுடைய கை எங்க வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். கை வந்து அவ்வளவு அகலத்துக்கு வரப்போகுதுன்னு வச்சுக்கிறோம். இந்த கை வந்து இவ்வளவு அகலத்துக்கு வரப்போகுதுன்னு வச்சுக்கிறோம். சரியா? அந்த ஆளுடைய இடுப்பு எங்க வந்து முடியுதுன்றத வந்து கால் பிரியிற இடம் இந்த இடத்துல வந்து முடிக்கும் இப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா இப்ப தலையையும் நம்ம மார்க் பண்ண முடியும். இந்த இடத்துல இருந்து ஒரு கோடு போட்டோம்னா அங்க இருந்து கரெக்டா கழுத்துல ஒரு கோடு போட்டோம்னா தலை அந்த இடத்துக்கு வரப்போகுது தெரியுது. அப்ப இங்க பாருங்க, இங்க இருந்து அந்த ஷேடோ
அப்படி போகுது, அங்க இருந்து அந்த ஷேடோ அப்படி வருது. அப்படி வருது. ஆக்சுவலா வந்து என்ன ஆயிருக்கணும்னா, என்ன ஆயிருக்கணும்னா லைட் ஆயிட்டே போயிருந்திருக்கணும். நான் லைட்டா போடல. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் போனாலும் இல்ல, கான்சென்ட்ரேஷன் வந்து நீங்க அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? ஆன்லைன்ல படிக்கிறதுனால என்ன மோகன், ஆன்லைன்ல நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் செய்யறாங்க. உங்களுக்கு நீங்க வாத்தியார்ல இருக்கக்கூடிய உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படியே உட்கார்ந்துகிட்டு கத்துக்கலாம். என்ன அது என்ன இப்ப செய்யறது ஒண்ணும் அப்படி ஒண்ணும் கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கே கொஞ்ச நேரம் அவ்வளவு தூரத்துக்கு நடந்து போயிட்டு வந்தது வந்து கான்சென்ட்ரேஷன்ல தப்பிதமாயிருச்சு. அப்ப ஷேடோ வந்து இப்படி வருது, அங்க இருந்து வர்றப்ப இப்படி ஷேடோ வருது. ஒரு ஆள் அங்க நின்றுட்டு இருந்தாப்லன்னா, இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறத வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காப்ல. ஆனா என்னன்னா அந்த ஆள் வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் குதிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன கணக்குல போட்டிருக்கோம், இதுதான் வந்து ஆங்கர்ல இருந்து நமக்கு இந்த ஆள் வந்து தரையில நின்றுட்டு இருந்தான்னா அந்த இடத்துல இருப்பான். சரியா? அப்ப எங்க ஷேடோ விழுகுதுன்னா அந்த இடத்துல இடுப்பு விழுகுது, அந்த இடத்துல தலை விழுகுது. அந்த ஆளு குதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சா? இந்த இடத்துல ஒரு பந்து ஒண்ணு போடுறேன். பாருங்க, அதாவது ஒண்ணு ஒண்ணு நமக்கு வந்து ஐடியா கிடைச்சிருச்சுன்னா கோர் ஷேடோ போட்டுறேன். முதல்ல கோர் ஷேடோவை போட்டுட்டு ரிஃப்ளெக்டர் லைட்டா லேஸ் அப்படி காட்டிடுறேன். கோர் ஷேடோவை போட்டுட்டு அப்படியே பிளெண்டின் பண்றேன். பிளெண்டின் பண்ணிட்டு வரும்போது அந்த சைட்ல வெளியில போயிடுறதுனால கொஞ்சம் அந்த சைடும் டார்க்கா இருக்கும். ஹைலைட் வந்து நல்ல மேல போயிடும் இல்லையா? அங்க போயிருச்சு ஹைலைட். இப்ப இங்க இருக்கும் இல்லையா? அங்க இருக்குன்றப்ப அப்படி வரும் ஷேடோ. கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுனால ஷேடோ கிட்டக்கே விழும் இல்லையா? அப்படி கிட்டக்கே விழும். இப்ப அங்க இருந்து அகலமா வரும்ன்றப்ப அப்படி வந்து அப்படி சிறுசா இப்படி போயிடும். இத இத வந்து நீங்களா வந்து இத செஞ்சு பாருங்க. சரியா? நீங்களா இதை உட்கார்ந்து இதை இப்படி மேல அப்படி வச்சு பார்ப்போம், இப்போ இன்னொன்னு ஒண்ணு வச்சு பார்ப்போம், அது மேல இன்னொன்று இருக்கிற மாதிரி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு நீங்க லைட் அண்ட் ஷேடோவை பத்தி கவலைப்படாத ஒரு நிலைமை வந்துடும். கிளியரா தெரியுதா உங்களுக்கு? தெரியுது தெரியுது இல்லையா? ஓகே. இப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா இதே பந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிறோம். நான் 90 டிகிரிஸ்ல ஒரு கோடு போட போறேன்.
இதே பந்து கொஞ்சம் வெளியில எடுத்துக்கிறேன். இதே பந்து ஆகாயத்துல இந்த இடத்துல இருக்கு. ரொம்ப விளையிடுச்சோ. அதாவது விஷுவலா தப்பிதமா தெரிஞ்சிச்சுன்னா கரெக்ட் பண்ணிடணும் இமீடியட்டா. சரியா? விஷுவலா தப்பிதமா தெரிஞ்சுன்னா இமீடியட்டா கரெக்ட் பண்ணிடுறது நல்லது. எனக்கு கை அங்கெல்லாம் படுறது அழுக்கு ஆகும். சரி, ட்ரேசிங் பேப்பர் ஏன் நான் வைக்கிறேன்னா உங்களுக்கு டிராயிங் மறையாம இருக்கிறதுக்காக வைக்கிறேன். எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு டிராயிங் வந்து அந்த இடத்துல இருக்கிறது. இப்ப இந்த டிராயிங் அந்த டிராயிங் வேற வேற டிராயிங்கா இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. சமயத்துல ஒரே டிராயிங் ஃபுல்லா இருக்கும். இப்ப அங்க இருந்து வர்றப்ப ஹைலைட் வந்து அந்த இடத்துக்கு போயிருது. இருங்க வரேன். ஹைலைட் போகக்கூடிய லெவலுக்கு இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் விடல. சரியா? இப்போ வந்து அந்த இடத்துல ஹைலைட் வருது. அந்த இடத்துல ஹைலைட் விட்டுறேன். இந்த இடத்துல கோர் ஷேடோ பண்றேன். கோர் ஷேடோ பண்ணிட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணிட்டு போறேன். கீழே தான் வந்து நமக்கு ரிஃப்ளெக்டட் லைட் வரும். சரியா? கீழே தான் வரும். லேசாக தான் ரிஃப்ளெக்டட் லைட்டு தெரியும். ஏன்னா ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுச்சு இல்லையா? சரி, இப்ப என்ன ஆகும்? இதுலயே தான் மேல போயிருக்கு. அப்ப இந்த லைன் தான் அதுக்கு. இதே லைன் தான். அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைன் தான். அந்த லைன் தான். ஷேடோ, இதோடைய ஷேடோ எங்க விழ போகுதுன்னா இங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? அங்க இருந்து வச்சிருந்தோம்னா சரியா தான் வச்சிருக்கேன்னா? சரியா தான் வச்சிருக்கேன். சரி, அங்க இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு தூரத்துக்கு வரப்போகுது. இங்கிருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு தூரத்துக்கு வரப்போகுது. எல்லாமே கொஞ்சம் ஃபேட் அவுட்டா தான் இருக்கும். இந்த பந்து உயரத்துல இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சா? அதே இது வந்து நம்ம இங்க வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்க இருந்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் ஹைலைட் வரும் இல்லையா? ஹைலைட்டோட ஆங்கிளும் மாறும் இல்லையா? இல்லையா? ஹைலைட்டோட ஆங்கிளும் மாறும். எந்த பக்கம் லைட், எங்க இருந்து லைட் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டா அந்த ஹைலைட் வந்து ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் மேல விழுகிற லைட் வந்து அந்த ஆப்ஜெக்ட பார்த்துக்கிட்டு இருக்கும். நான் பாட்டுக்கு ஜாலியா வரைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கேன். யாருக்காச்சும் புரியல அப்படின்னு இருக்குதா? இல்லாட்டி எல்லாருக்கும் புரியுதா? இது புரியுது சார். புரியுது. புரியுது. ஓகே. இப்ப 2 சோர்ஸ் ஆஃப் லைட்டா இருந்துச்சுன்னா என்ன இருக்கு? அதெல்லாம் புரிஞ்சு. 2 சோர்ஸ் ஆஃப் லைட் இருந்துச்சுன்னா 2 புள்ளி வச்சு நம்ம வரையணும். அவ்வளவுதானே? இப்ப இங்க இருக்கிறது வந்து இங்க சிறுசா இருக்கும் இல்லையா? இங்க சிறுசா இருக்கும், அங்க வந்து பெருசா இருக்கும்.
நல்ல டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால லைட்டா தான் இருக்கும் ஷேடோ இல்லையா? இங்க இருக்கிறதோடைய ஷேடோ இந்த இடத்துல விழும். ஃபாலோ பண்றீங்களா? எஸ் சார். சரியா? இப்ப ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் ஒன்று செய்வோம். சரியா? ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் ஒன்று செய்வோம். இப்ப இன்னொரு ஒரு விஷயம் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 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 குச்சி ஒன்று, கொஞ்சம் ஒரு குச்சியில ஒரு தூண் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு தூண் ஒன்று இருக்கு. அப்படி ஒரு தூண் ஒன்று இருக்கு. ஐ லெவல் அங்க இருக்கிறதுனால ஐ லெவல் அதான் ஐ லெவல் இல்லையா? அதான் வேனிஷிங் பாயிண்ட், அதான் ஐ லெவல் இல்லையா? இதுல எல்லாம் சந்தேகம் வந்துச்சுன்னா இப்பயே கேட்டுருங்க நீங்க. ஏன் என்ன சார் ஐ லெவல் எங்க இருக்கு, ஐ லெவல்னு இருக்கீங்க, இங்க எங்க சார் ஐ லெவல் வந்துச்சுன்னு? ஐ லெவல் வரும்ல, சரியா? அப்ப இதோடைய ஷேடோ வந்து இப்படி வருது. நான் ரிஃப்ளெக்டட் லைட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே விடுறேன். ஹைலைட்டையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, ஹைலைட்டாக நேச்சுரலி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ இதோடைய ஷேடோ எப்படி விழும்? இங்கேருந்து நம்ம கோடு போட்டோம்னா சென்டர் வழியாக தான் கோடு போடும் இல்லையா? போகும். சென்டர் இதோடைய அந்த கீழே இருக்கக்கூடிய வட்டத்தோடைய சென்டர் வழியாக அப்படி கோடு போகும். இப்போ இதோடைய ஷேடோ எங்க கட் ஆகும்? அங்க கட் ஆகும். இதுக்கு வெளியில போயிடும். இதோடைய அகலம் எவ்வளவு இருக்கும்? அப்படி வச்சுக்கிட்டோம்னா அப்படியும் இன்னும் அந்த சைடும் அப்படி வெளியில போனதா வச்சுக்கிட்டோம்னா அப்படி இருக்கும். அது ரொம்ப தின்னா இருக்கிறதுனால அவ்வளவு தூரத்துக்கு அகலமா போகல. இப்ப அவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல இந்த சுவர் வந்து மேல ஏறிடுதுன்னு வச்சுக்கிறோம். இந்த சுவர் வந்து ஏறிடுது. எங்க போய் முடியும்? இங்க போய் முடியும் இல்லையா? அந்த சுவர், அந்த ஏறின சுவர் அங்க போய் முடியும். அது இருக்கட்டும். இன்னொரு ஒரு கட்டை ஒண்ணு இருக்கு. அந்த கட்டை கொஞ்சம் குட்டையா இருக்கு. எவ்வளவு பெருசு இருக்குது? அது வந்து அவ்வளவு பெருசு இருக்கு. அவ்வளவு பெருசு இருக்காது. அப்ப இந்த இடத்துல இருந்து இது ஸ்ட்ரெயிட்டா போயிருமா? மேலே ஏறிடும் இல்லையா? ஷேடோ வந்து இப்படி மேலே ஏறிடும். இப்ப இதோடைய ஷேடோ எப்படி இருக்கும்? அப்படி வரும். அந்த சைடுல என்ன வரும்? அந்த சைடு இன்னும் கொஞ்சம் வெளியில போட்டுக்கிறோமா? அப்படி போட்டுக்கிறோமா? அந்த சைடுல ஷேடோ வந்து அப்படி வரும். ஹைட் படி பார்த்தோம்னா அதோடைய ஷேடோ வந்து அந்த இடத்துல விழும். நம்ம அதே பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு போயிட்டோம்னா விலங்குதான். அதாவது ஒரு கோடா தான் போடுறேன். 9 கோடு வந்து உங்களுக்கு இருக்கிறது. அந்த கையை ஸ்கேல எடுத்த உடனே 9 கோடு தெரியும்.
ஆனா ஒரு நேரத்துல நான் ஒரு கோடு தான் போடுறேன் இல்லையா? ஒரு நேரத்துல ஒரு கோடு தான் போடுறேன் நான். இங்க பாருங்க இப்ப என்ன ஆகுதுன்றத பாருங்க. இது எதோடைய ஷேடோ? முன்னாடி இருக்கக்கூடிய போர்டோடைய ஷேடோ. சரிதானா? இருங்க நான் அப்படி கையை வச்சுட்டு நான் சொல்றேன். இதுக்கு கீழே ஷேடோ கீழே விழுந்துருச்சு. இதுக்கு கீழே ஷேடோ கீழே விழுந்துருச்சு. அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இப்ப இந்த போர்டோடைய ஷேடோ இங்க விழுந்திருக்கா? இப்ப இதோடைய ஷேடோ அங்க வருது. அதுக்கு பக்கத்துல டார்க்கா இருக்கும் ஷேடோ இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா அகலமாயிட்டும் போகுது, கொஞ்சம் கொஞ்சமா டார்க்கா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆயிட்டும் வருது. சரிதானே? கொஞ்சம் 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 தான் லைட் ஆயிருக்கு. இப்படி ஏறிடுமா ஷேடோ? இப்படி ஏறிடும். இப்ப என்னன்னா இந்த இடத்துல டார்க்கா இருக்கும், ஏன்னா அங்க ஷேடோ இருக்கும். இந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் லைட் இருக்கும் இல்லையா? இதோட ரிஃப்ளெக்டட் லைட்டு. அதனால இந்த போர்டு வந்து இப்ப போர்டை வந்து நான் டார்க் ஆக்க போறேன். போர்டை வந்து ஒரு டார்க் கோடு போட்டு வரைஞ்சிடுறேன். வந்துருச்சா? இப்ப இந்த இடத்துல இதோடைய ஷேடோ வெளியில வரும். எங்க வரைக்கும் போகுது? அவ்வளவு தூரத்து வரைக்கும் போகுது. இவ்வளவு தூரத்து வரைக்கும் போகுது அந்த ஷேடோ இல்லையா? அதானே ஹைட் நமக்கு வந்தது. அந்த அளவுக்கு வரைக்கும் போகுதுன்னா அப்ப அங்க இருந்து நம்ம வந்து ஒரு கோடு அப்படி போட்டு பார்த்தோம்னா, சென்டர்ல இருந்து ஒரு கோடு அப்படி எடுத்து இப்படி போட்டு பார்த்தோம்னா, இந்த இடத்துல அந்த ஷேடோ போகுது, அந்த ஹைட் வரைக்கும் அந்த ஷேடோ வரும். இங்க வந்து வருது, அந்த ஹைட் வரைக்கும் அந்த ஷேடோ வரும். அவ்வளவு அகலமாயிரும், அவ்வளவு பெருசாயிரும் அந்த ஷேடோ. போட்டு பார்த்தா தான் தெரியுமா? இல்லாட்டி விளக்கிடுச்சா? சார் இதெல்லாம் ஒருக்கா போட்டு பார்க்கணும். விளங்கிருச்சு, ஆனா போட்டு பார்க்கணும் இல்ல? ஆமா ஆமா ஆமாங்க சார். சரிங்களா? இப்ப இந்த ஷேடோ வந்து அங்கதான் விடும். இப்ப நமக்கு இந்த போர்டு இல்லாமல் இருந்தா என்ன ஆயிருக்கும்? இங்க இருந்து அது வரைக்கும் போய் அப்படி ஏறி இருக்கும் இல்லையா? இங்க இருந்து இப்படி போய் ஏறி இருக்கும் அந்த ஷேடோ. இப்ப இந்த போர்டு இருக்கிறதுனால இங்க இருந்து இங்க ஏறி இதோடைய ஷேடோ இங்க விழுகுது, அதுக்கப்புறம் அதோடைய ஷேடோ அங்க விழுகுது. சரிதானே? நான் அதை மாத்திரம் உங்களுக்கு போட்டோ எடுத்து பக்கத்துல காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒன்னொன்னையும் நான் வந்து எடுத்து காட்டுறேன். இப்படி இப்ப என்னன்னா ஆக்சுவலா வந்து இது வந்து அவ்வளவு ஈஸியா முடிஞ்சு போகக்கூடிய ஒரு பாடம் கிடையாது.
ரொம்ப ரொம்ப இது போய்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு பாடம். சரியா? இருங்க வரேன். அதை வந்து கரெக்டா வைக்கலன்னா இங்க பாருங்க. அதை அழிச்சாதான் தெரியுதா உங்களுக்கு? இப்ப அதோடைய அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? தனியா எடுத்து வச்சு பார்த்தா இங்க இருந்து அந்த ஷேடோ அப்படியே வந்து இந்த போர்டுல ஏறுது. இந்த போர்டுல இருந்து ஷேடோ அப்படியே இது மேல ஏறுது. இது நம்ம எட்ஜுக்கு கொண்டு வந்துட்டோம். போர்டை இன்னும் கொஞ்சம் வெளியே இழுத்துருந்தோம்னா இதோடைய ஷேடோவும் விழுகிறத காட்டினோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். எனிவே பரவாயில்ல. விளங்கிருச்சுங்களா? அது இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஐட்டங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். இது போட்டோ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். எரேசர் எங்க வச்சுட்டேன்னு தெரியல. நான் போட்டோ இப்படி பார்த்துக்கிட்டு தூசி பேப்பர்ல இருக்கு, இதுல தட்டி விட்டுட்டு இருக்கேன். அவ்வளவு தூரத்துக்கு லூஸ் ஆயிரும். என்ன செய்ய சொல்றீங்க? அப்படிதான் இருக்கு. அதை எடுக்கிறேன். இந்த ஆங்கர் பாயிண்ட் இதுகெல்லாம் இல்லாமல் போட்டோ எடுத்தோம்னா அப்பதான் அதோடைய ஆக்சுவலா வந்து அது வரைக்கும் அந்த டயக்ராமா தான் தெரியுது. அப்பதான் அதோடைய ஆக்சுவல் விஷயம் என்னன்றது புரியுது. இருங்க, நான் அதெல்லாம் அழிச்சிட்டு மொத்தமா ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்புறம் அழிக்கலாமோ? சரி, மொத்தமா போட்டோ எடுத்துடுறேன். எடுத்துட்டு அப்புறம் அழிக்கிறேன். நிறைய விஷயங்கள் அழிச்சிட்டேன், ஆனா வீடியோல இருக்கு. போட்டோ எடுக்கிறதுக்குள்ள கை கால் நடுங்கி போயிடுது. பாருங்க, போட்டோல அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியுது. இருக்கட்டும். அது நான் வந்து இந்த பால் அந்த செட்டப் போட்டோ எடுத்து காட்டுறேன். இந்த செட்டப்பை பாருங்க. இப்படி வச்சு பார்த்தாதான் அதோடைய ஆக்சுவல் மீனிங் தெரியுது நமக்கு. இங்க பாருங்க. இதை பாருங்க எனக்கு அப்ப எப்படி இருக்குன்னு. சரியா? இதெல்லாம் அனுப்புறேன் நான். இப்ப கிரிட்டிக்கலா யாருக்காவது ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா? இதை இப்படி செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இருந்தா நல்லது. ஏன்னா உங்களுடைய சந்தேகங்களை நான் தீர்த்து வைக்கிறப்ப வந்து இன்னும் ஜாஸ்தி விஷயங்களை சொல்ல முடியும். நான் என்னுடைய லெசன்ஸை நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சரியா? உங்களுக்கு என்ன தேவைன்றத வந்து நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து சொல்லி தர்றது இன்னும் பெட்டரா இருக்கும். இல்ல அப்படி ஒன்றும் இல்லை. யூஸ்வலா ஒரு எக்ஸசைஸ் ஒன்று நாங்க செய்வோம். அந்த எக்ஸசைஸை வந்து நான் வந்து எதுவுமே சொல்லாம செஞ்சுட்டு போட்டுமா? பாக்குறீங்களா? எஸ் சார். ஓகே.
நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு இன்னும். இந்த 1/2 மணி நேரத்துல நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாட்டியும் உங்களுக்கு விளங்குதான்றத பாக்குறதுக்காக. சரியா சார்? ஒரு டவுட். இப்போ நம்ம கேளு. வேனிஷ் பாயிண்ட் வந்து மேல வச்சோம், அப்ப கீழே வைக்கும்போது அதோட அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் மாறும்ல சார்? அந்த ஷேடோஸ் அத சேஞ்ச் ஆகுமா? இல்ல இப்ப வேனிஷிங் பாயிண்ட கீழே வைக்கிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம இப்ப வந்து அபவ் ஐ லெவல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். பிலோ ஐ லெவல் போனோம்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? ஆமா ஆமா. பிலோ ஐ லெவல் போனீங்கன்னா உங்களுக்கு தர தெரியாதுல்ல, அப்ப ஷேடோ விழுகிறதே இருக்காது. ஓகே. இப்ப இருங்க, அந்த அந்த என்ன சொல்றீங்கன்றத லேசா நான் இந்த இடத்துலயே போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து தரைக்கு என்னுடைய ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா எனக்கு மேல சைடுல இருக்கு அப்படின்றது, நம்ம அந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் இங்க பாருங்க, இங்க பாருங்களேன். இப்ப வந்து எப்படி இருக்கு, இப்படி இப்ப வந்து இது வந்து பிலோ ஐ லெவல் இருக்கு. சரிங்களா? அப்ப லைட் சோர்ஸ் வந்து இங்க இருந்தா தான் இதுல ஷேடோ விழும். ஆமா. லைட் சோர்ஸ் இங்க இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, இப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஆங்கர் எடுத்துக்கிட்டோம்னா, இல்லாட்டி ஆங்கர் வந்து நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம்னா, இப்படி எடுத்தோம்னா அப்படி ஷேடோ விழும். இதான் ஆப்ஜெக்ட்னா தெரியுதா உங்களுக்கு? கிளியரா? தெரியுது சார். அப்படின்னா அப்படி ஷேடோ விழும். இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இத வந்து நான் இப்படி காட்டுறேன். வேனிஷிங் பாயிண்ட் வந்து அப்படி நான் வந்து ஆப்ஜெக்ட் தர வந்து எனக்கு கீழே இருந்துச்சுன்னா மேல என்ன இருக்கிறது தெரியாது. இப்ப ஐ லெவல் வந்து அங்க இருக்கு, இது எல்லாமே இங்க வந்துருச்சு. ஐ லெவல் இப்ப இங்க இருந்துச்சுன்னா மேல போச்சுன்னா தெரியாது எதுவும். அதே மாதிரி லைட் வந்து கீழே இருந்துச்சுன்னா, நமக்கு கீழே இருந்துச்சுன்னா ஷேடோ தரையில விழாது, ஆகாயத்துக்கு தான் ஷேடோ போகும். இல்லையா? இப்ப 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 வேற ஒரு பிளான் சொல்லுங்க. ஆமான்னு சொன்னேன், கீழ இருந்து ஷேடோ மேல பார்த்து. ஆமா. இப்ப இப்ப நான் வந்து என்ன செய்யறேன், ஒரு 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 சர்ஃபேஸ் வரையறேன். ஒரு கிரவுண்ட், இது ஒரு கிரவுண்டுன்னு வச்சுக்கிறோம். Yes, yes. Thank you. So, how was the trip? Okay, we'll talk about that later. Yeah. New girlfriends and all? No, huh? No. இப்ப இங்க லைட் இருக்கு, இங்க லைட் இருக்கு. இங்க இருங்க வரேன். ஆங்கரை வந்து இங்க வைக்கிறேன். ஆங்கரை இங்க வைக்கிறேன். ஆங்கரை வந்து நான் இங்க வைக்கிறேன். ஆங்கரை நான் இங்க வைக்கிறேன். ஆங்கரை இங்க வச்சுட்டு இந்த இடத்துல வந்து லைட் வந்து நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறேன். இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல லைட் சோர்ஸ் அதான். சரிங்களா? அப்படியே அப்படின்னு லைட் சோர்ஸ் இல்லையா? இப்ப இதை வந்து நான் வந்து அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறேன், அதான் லைட் சோர்ஸ். ரொம்ப லைட்டா தான் வரைகிறேன், தெரியுதா? கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. சரியா? இப்ப இன்னொரு ஒரு லைட் சோர்ஸ் வைக்கிறேன். இந்த இடத்துல நான் இங்க வைக்கிறேன் லைட் சோர்ஸ். ஆங்கர் இங்க இருக்கு, லைட் சோர்ஸ் இங்க வைக்கிறேன். சரியா? இன்னொன்னு லைட் சோர்ஸ் நான் இங்க வைக்கிறேன். லைட் சோர்ஸே தான் ஆங்கர்ல போய் சேர்ந்துருது. எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு ஆப்ஜெக்ட் ஒண்ணு வைக்கிறேன். எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்க இருக்கு. சரிங்களா? இப்ப சென்டர் வழியா அப்படி போகுது, அங்க இருந்து அப்படி கோடு போட்டேன்னா அப்படி வருது. அப்ப ஷேடோ வந்து எனக்கு இப்படி வரும். சரியா? நான் வந்து இத வந்து என்ன செய்யறேன், இங்க வைக்கிறேன். அப்ப எப்படி வருது? இங்க இருந்து அப்படி வந்துச்சுன்னா நான் ரொம்ப ரஃபா போடுறேன். சரியா? அப்படின்னா அவ்வளவு பெருசுக்கு தான் இருக்கும் ஷேடோ. இதெல்லாம் ஆப்ஜெக்டோட ஷேடோ வர்றது. ஆப்ஜெக்ட் ஷேடோ நான் காட்டல. சரியா?
இப்ப இதுக்கு நான் என்ன செய்யறேன், குட்டையா இருந்தாலும் இப்ப இதே இதுல ஒண்ணு வைக்கிறேன் நான். இன்னொன்னு எங்க வைக்கிறேன், இதை வந்து நல்லா நீளமாக்கிடுவோம். நீளமாக்கிட்டு நான் இதே லைன்லயே இந்த இடத்துல வைக்கிறேன். அதே சைஸு தான் இந்த இடத்துல வைக்கிறேன். அப்ப அதோடையது அங்க வந்திருக்கு. நீளமாயிருச்சா? நீளமாயிருச்சு. இப்ப இதுக்கு நான் என்ன செய்யறேன், இங்க வைக்கிறேன். ரொம்ப கிட்டக்கு வச்சிருவோமா? ரொம்ப கிட்டக்கு அப்படி வச்சோம்னா இதுதான் அந்த பாயிண்ட். அப்படி இருந்தாலுமே அங்க இருந்து வர்றப்ப குட்டையா இருக்கிறதுனால பை வர்ச்சு ஆஃப் பீயிங் ஷார்ட் அவ்வளவு பெருசுக்கு ஷேடோ விழும். நியாயமா? சரிதானே? ஏன்? ஆங்கிள் வந்து அப்படி இருக்கு. இப்ப நான் இந்த இதுக்கு நான் எங்க ஷேடோ வச்சாலும், எங்க ஆப்ஜெக்ட வச்சாலும், இப்ப இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கிறோம், காஸ்ட் ஷேடோவே இருக்காது. எங்க இந்த இடத்துல ஹைலைட் வரும், இங்க வந்து கோர் ஷேடோ வரும். சரியா? இங்க கோர் ஷேடோ வரும். கோர் ஷேடோ மேல ரிஃப்ளெக்டட் லைட் இருக்காது இல்லையா? தரை இருக்கிறதுனால தான் ரிஃப்ளெக்டட் லைட் வருது. தரையில தான் ரிஃப்ளெக்டட் லைட் வரும். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படி இருக்கும். சரியா? ஷேடோ விழாது இல்ல? எங்க நான் வச்சாலும் இதுக்கான ஷேடோ விழாது. இப்ப இதுக்கான ஷேடோ இதோடைய ஷேடோவை தான் நம்ம போட்டிருக்கோம். இப்ப இதோடைய ஷேடோவை நான் போடுறதா இருந்தால் அங்கிருந்து அப்படி வந்து ஆங்கர்ல இருந்து ஒரு லைட்டை போடுவேன். இங்க இருந்து காஸ்ட் ஷேடோவுடைய லைனை போடுவேன். அது வந்து என்ன ஆகும்? ஷேடோ பெருசா வரும். அப்படி வரும். ஷேடோ வந்து பெருசா வரும், ஆங்கிளும் மாறிடும். சரியா? இந்த இடத்துல நல்ல டார்க்கா இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து ரெண்டோடைய, இந்த லைட்டோடைய ஷேடோவும் வரும், அந்த லைட்டோடைய ஷேடோவும் வரும். அப்ப அப்படி இருக்கும். இப்ப லாஸ்டா சொன்னது மட்டும் திரும்ப சொல்லுங்க. நெட் கனெக்ஷன் போயிடுச்சு. இங்க பாருங்க, இப்ப நான் இதை இந்த இடத்துல அதை வெளியே எடுத்துறேன், அதை மாத்திரம் தனியா எடுக்கிறேன். இங்கே ஒரு ஆங்கர் வைக்கிறேன், இங்க சோர்ஸ் ஆஃப் லைட் வைக்கிறேன். இங்க ஒரு ஆங்கர் வைக்கிறேன், இங்க ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் வைக்கிறேன். சரியா? இதுதான் சோர்ஸ் ஆஃப் லைட். சரியா? இங்க ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். சர்க்கிளை வைக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சர்க்கிளா இருந்துச்சுன்னா ஒரே பாயிண்ட் தான். அதை தான் சர்க்கிள் வைக்கிறேன் நான். இல்ல எனக்கு அப்படி யாருமே இல்லையா இங்க அப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு? இல்ல எனக்கு ஒரு ஸ்கொயரை வச்சு செஞ்சு காட்டுவோம். அதை செய்யத்தான் போறோம் நம்ம. ஏன்னா நமக்கு சப்ஜெக்ட் இருக்கு, ஸ்டில் லைஃப் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இது எல்லாத்துக்கும் பாடமா தான் நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்ப அங்க இருந்து அப்படி போக போகுது, இங்க இருந்து இப்படி வரப்போகுது ஷேடோ. சரியா? நான் இந்த சைட்ல போட வேண்டியது இல்லை இல்லையா? இந்த சைடு நான் போட வேண்டியது இல்லை. சரி இருக்கட்டும், போட்டே வச்சிடுறேன். இப்ப இங்க இருந்து ஷேடோ வந்து எங்க வரும்? அதான் 2 சோர்ஸ்ல இருந்து லைட் வந்துச்சு நான் சொல்றோம். அவ்வளவு தூரத்துக்கு போகும். இங்க இருந்து ஷேடோ வந்துச்சுன்னா எங்க வரும்? அங்க வரும். இப்ப என்ன எலிப்டிக்கல் ஷேப் போடுவோம். இது இங்க வெளியில நீட்டிட்டு இருக்கிறதுனால லேசா இங்கேயும் ஷேடோ இருக்கும். இங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஓவல் ஷேப்னு சொல்லுவோம் இல்லையா?
இல்லையா? ஓவல் ஷேப்னு சொல்லுவோம் பொதுவா நம்ம. ஆர்ட் டேர்ம்ல வந்து ஓவல் ஷேப்னு சொல்ல மாட்டோம், எலிப்டிக்கல் ஷேப்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த டேர்ம் வந்து எலிப்டிக்கல் ஷேப் அப்படின்னு நம்ம பழகிடுறது பெட்டர். இப்ப என்னன்னா இவ்வளவு தூரத்துக்கு வரப்போகுது அந்த ஷேடோ, அவ்வளவு தூரத்துக்கு வரப்போகுது அந்த இடத்துல வந்து அவ்வளவு பெருசா வந்து அப்படி வரப்போகுது அது. அப்படி வரப்போகுது. சரியா? இப்ப என்னன்னா இப்ப இந்த இடத்துல வந்து ஷேடோவை வந்து லேசா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம் முதல்ல. ஷேடோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். ஆப்ஜெக்ட் ஷேடோவையும் போட்டுருவோம். என்ன ஆயிப்போச்சு, கோர் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். சரியா? 2 ஹைலைட் இருக்கிறதுனால நல்ல கன்ஃபியூசிங்கா இருக்கும் அந்த ஹைலைட். சரி, அதனால நான் வந்து லேசா அதை ஹைலைட் அப்படியே போட்டு விட்டுறேன். இப்ப இந்த சைட்ல இருந்து போறதோடைய ஷேடோ வந்து அப்படி போகுது, இந்த சைட்ல இருந்து வரக்கூடிய ஷேடோ வந்து அப்படி வருது. இப்ப இந்த லைட் வந்து இது மேல விழுந்துகிட்டு இருக்கும், இந்த இடத்துல விழும். இந்த இடத்துலதான் ரெண்டோடைய லைட்டும் இல்லாம இருக்கும் இல்லையா? ஓவர்லாப் ஆகும் இல்லையா? ஷேடோ ரெண்டோடைய லைட்டும் இதுல இல்லாம இருக்கும். இது கலர்ல செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். செய்வோம் நம்ம. அதை ஃபாலோ பண்றீங்களா? கிட்டக்க கொண்டு போகாத. இந்த ரெண்டும் ஓவர்லாப் ஆகுது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நான் வந்து அதோடைய ஷேடோ மாத்திரம் போட போறேன், இந்த லைட்டோடைய ஷேடோ மாத்திரம் போடுறேன். அப்படியே வந்துருச்சு. இப்ப இதோடைய ஷேடோ போடுறேன். சரி, काम हो गया? हो रहा है? சரியா? ரெண்டோடைய ஷேடோவும் வந்துச்சுன்னா இப்படி வருது, ஓவர்லாப்பிங்கோட வருது. இப்ப இதை இப்ப நீங்க இது கேட்டதுனால இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துருவோமே. இப்போ ஒரு ஸ்பியர் ஒன்று வரைஞ்சோம் இல்லையா? உங்களுக்கு எக்ஸசைஸா அதை நான் கொடுக்க போறேன். அடுத்த சைடுக்கு போயிடும், அடுத்த பக்கத்துக்கு போயிட்டு நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல வேற ஒரு எக்ஸசைஸ்க்காக நான் பிளான் பண்ணேன். அது இன்னைக்கு என்ன தேதி நமக்கு? இன்னைக்கு 9. நாளைக்கு 10. நாளைக்கும் கிளாஸ் இருக்கு நமக்கு. நாளைக்கு நான் அந்த எக்ஸசைஸை நான் செய்கிறேன். இன்னைக்கு வேற ஒரு எக்ஸசைஸ் ஒன்று செஞ்சுட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரப்போறேன். ஹோம்ஒர்க்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களா? இல்ல சார், இல்ல சார். இருங்க, டேட்டை போடுறேன். 2வது பேஜ்ல டேட்டு போடலையா? போடலாம். இன்னைக்கு வந்து 09/05/26 EFA. நாளைக்கு கேட்டோம் அப்படின்னா என்ன அது ஒன்றும் செய்யலையா, நீங்க ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை சார், கொஞ்சம் அவசர வேலையா போயிட்டேன், அதனால தான் செய்ய முடியல சொல்லிடலாம் வேகமா. 09/05/26 DFA 17. சரி,
ஒரு சென்ஸில் வச்சே போட்டுருவோம். நான் இந்த ஒரு கார்னரில் போடுறேன். இதை வந்து நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கிடுவோம். சரியா? இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று வந்துருச்சு. இருங்க, இன்னொரு சர்க்கிளுக்கு வந்து ஒரு ஸ்டென்சில் தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பெருசா இருந்தா தான் நல்லா இருக்கும். ரொம்ப பெருசா அந்த பாட்டில் சரி படல எனக்கு. ஓகே, இந்த பாட்டில் வச்சுக்கிறோமா? லேசா தள்ளி வச்சிருவோமா? ஒரு ஓரத்துல லேசா தள்ளி வச்சிருவோமா? இல்ல தள்ளி வச்சோன்னா சிக்கலாகும். இல்ல கொஞ்சம் தள்ளி வச்சாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்ல? அதாவது என்ன செய்ய போறேன்னா, வெளியில போட்டிருக்க பெரிய வட்டம் வந்து ஒரு பந்து, ஒரு ஸ்பியர். பந்துன்னா ஸ்பியர். இது வந்து ஒரு ஸ்பியர், இது பள்ளம். உள்ள அந்த பந்துக்குள்ள ஸ்பியருக்குள்ள தோண்டி எடுத்த மாதிரி. சரியா? இப்ப நான் ஷேடோ என்ன செய்ய போறேன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து ஹைலைட் வரப்போகுது. அந்த இடத்துல ஹைலைட் வரப்போகுதுன்னா, இதான் சென்டரா இருந்துச்சுன்னா, இதான் சென்டர் இல்லையா? ஆல்மோஸ்ட் அதான் சென்டர் அப்படின்னு வச்சுக்கிறோம் நம்ம சென்டர். அப்ப அப்படி வச்சோம்னா, அப்ப லைட் சோர்ஸ் இங்க இருந்து வருது. அதாவது இந்த இடத்துல இருந்து வருது. இந்த ஆங்கிள் சரிதானுங்களா? இந்த ஆங்கிள் இங்க இருந்து வரல, கொஞ்சம் மேலே ஏறி வருது. அதாவது அப்படி வருது, அது அப்படி வருது. அப்ப அந்த இடத்துல வந்து ஹைலைட் வருது. ஹைலைட் வருதுன்னா நமக்கு வந்து பிறை நிலான்னு சொல்லுவாங்கல்ல, எலிப்டிக் கிரசன்ட் மூன் அப்படின்னு இல்லையா? கிரசன்ட் மூணு தான் பிறை நிலானுவோம். பிறை நிலாவுடைய ஷேப்ல தான் ஷேடோ வந்து பெருசாகிட்டே போகும். இது வந்து என்ன, நமக்கு கிட்டத்தட்ட ரிஃப்ளெக்டட் லைட்டு காட்டுறதுக்கு, அந்த கோர் ஷேடோ காட்டுறதுக்கான அந்த இது. சரியா? எவ்வளவு தூரத்துக்கு சரியா? இந்த இடத்துல பள்ளம் விழுகுது. ஷாம்பு சாகி பிரேமா, அந்த ஷாம்பு பாட்டில் ஏதாவது ஒன்று இருந்தா எடுத்து கொடுத்துறேன். ஸோ அங்க கிரசன்ட் மூன் போடுறேன். அங்க ஒரு கிரசன்ட் மூன் அப்படி போடுறேன். அங்க கிரசன்ட் மூன் போடுறேன். அந்த கிரசன்ட் மூன் வந்து இங்க ஹைலைட்டா வந்து முடியுது. ஹைலைட் வந்து கிட்டத்தட்ட மேலேயே வந்துடும், டாப்புக்கே வந்துடும் வச்சுருவோமே. இப்ப என்ன செய்வோம், நம்ம அந்த ஹைலைட்டை மாத்திரம் விட்டுட்டு ஒரு ஷேடோ கொடுத்துருவோம். அங்க உள்ள இருக்கிறத டச் பண்ண வேணாம் இப்ப. இப்ப கோரை வந்து நான் வந்து டார்க் ஆக்கியிருப்பேன். ஷேடோ எப்படி கொடுக்குறோம்? ஷேடோனால என்ன யூஸ் இருக்கு? வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஷேடோ? இட் கிரியேட்ஸ் டைமென்ஷன் இல்லையா? முதல்ல இது வந்து ஷேடோ இருந்தா தான் டைமென்ஷன் தெரியும். ஷேடோ இல்லாட்டி டைமென்ஷன் தெரியாது. ஒரு பந்தை வச்சு ஒரு பந்து வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷேடோ கிரியேட் ஆயிரும். ஏன் கிரியேட் ஆகும்னா, அது வந்து அந்த டேர்ன் ஆகுது இல்லையா, அதுல வந்து ஷேடோ கிரியேட் ஆயிரும்.
இப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஒரு இப்ப இது வந்து லெசன் இல்லையா? நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது லெசன். ஆஸ் அ டீச்சர் நம்ம எப்படி இருக்கணும்ன்றதுக்கு சொல்ல வர்றேன். இது வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் கிடையாது. ஆர்ட் ஒர்க்ன்னு நம்ம சொல்லிட்டாலும், ஆர்ட் ஒர்க்ன்றது வந்து என்னன்னா, அந்த ஆர்ட் ஒர்க்க தவிர வேற எந்த விதமான ஒரு காரணமும் இருக்கக்கூடாது அந்த ஆர்ட் ஒர்க் செய்யறதுல. அதாவது ஒருத்தர் வந்து வரைய சொல்லியிருக்காரு, இவ்வளவு காசு இருக்கு. அதுல வந்து அப்ப அவ்வளவு தூரத்துக்கு அதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இவ்வளவு காசு இருந்துச்சுன்னா, இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். குறைச்சலா காசு இருந்துச்சுன்னா, குறைச்சலா அதெல்லாம் செய்வோம் இல்லையா? யாரா இருந்தாலும் செய்வோம்ல. இப்ப நீங்க வந்து ஒரு எண்ணெய் வியாபாரியா இருந்தால், ஆ அங்க அங்க இருந்து இப்படி இருந்து இப்படி வந்திருக்குன்னா, அப்படி போகும் அந்த ஷேடோ இல்லையா? அந்த ஷேடோ அப்படி போகும்னா, இப்ப லேயர்ஸா இதோடைய ஷேடோ இப்படி வரணும். இங்க இருந்து வந்துச்சுன்னா, இதோட ஷேடோ இங்க வரும். அப்ப அந்த எலிப்டிக்கல் ஷேப் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நான் இதையும் சேர்த்தாப்புல போட்டே வந்தா தான், என்னுடைய அசஸ்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிட்டாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2 நிமிஷம் இருக்கு. 2 நிமிஷத்துல முடிக்கிறது கஷ்டம் தான். இது சொல்லிட்டு இருந்தேனே. அப்ப ஆர்ட் ஒர்க்ன்றது வந்து டோட்டல் கான்சன்ட்ரேஷன். அத தவிர வேற அதான் அந்த படம் ஒண்ணு வரையறோம். அந்த படம் வரையறோம். அந்த படத்த வந்து எப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்ற யோசனைய தவிர வேற எந்த யோசனையும் இல்ல. அ இங்க நான் வரைஞ்சுகிட்டு இருக்கிறது வந்து, எனக்கு வந்து உங்களுக்கு எப்படி இத விளங்க வைக்கிறதுன்றதுல எனக்கு படம் நல்லா இருக்கணும். அது எனக்கு இருக்கவே இருக்கு. அது இல்லாம இல்ல. ஆனா உங்களுக்கு விளங்க எப்படி வைக்கிறதுன்றதுல வந்து எனக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து கட்டமா ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? அதானே என்னுடைய வேலையே உங்களுக்கு விளங்க வைக்கிறது. அப்ப அதுல கவனம் செலுத்தாம நான் வந்து நல்ல படம் வரையறதுல, "பாத்தியா நான் இவ்வளவு அழகா படம் வரைஞ்சிருக்கேன் பாருன்னு" சொல்லிட்டு காட்டுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அர்த்தம் இல்ல. நமக்கு எந்த ஆசிரியரா இருந்தாலும் நம்மளுடைய திறமைய காட்டுறது இல்ல. எனக்கு இவ்வளவு தெரியும், நான் இவ்வளவு பெரிய புத்திசாலின்றதுல இல்ல. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுல தான் என்னுடைய முழு கவனமும் இருக்கணும். அதனால நான் வந்து எவ்வளவோ ரஃப்பா வந்து நெறைய இடங்கள்ல வந்து இன்னும் ரிஃபைன்டா செய்ய வேண்டியத வந்து கொஞ்சம் ரஃப்பாவே செஞ்சு முடிக்கிறேன். ஏன்னா, அதுக்கு மேல ரிஃபைன்டா செஞ்சேன் அப்படின்னா, நான் சொல்லி தர்ற பாடத்துல கான்சன்ட்ரேஷன் இல்லாம அந்த ரிஃபைன்மென்ட்க்கு போயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுக்கும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நானும் சொல்லி தந்தது வேஸ்ட் ஆயிரும். இதோடைய இப்ப இந்த இடத்துல இருந்து லைட் வருதுன்னா, அப்ப அங்க இருந்து வந்துகிட்டு இருந்துச்சுன்னா, அப்படி வரும் இல்லையா? அந்த இதோடைய ஷேடோ அங்க வந்து விழும் இல்லையா? அதத்தான் அங்க காட்டுறேன். சரியா? அப்ப நீங்க ஆசிரியரா வேலை பார்க்கும்போது, உங்களுடைய திறமைய காட்டுறதுக்கு நீங்க தனியா படம் வரைஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் இப்ப Facebookல போடுறேன். அதுக்காக தான் Facebookக்கு போங்க அப்படின்றேன் நான் அடிக்கடி. Facebookக்கு போங்க, Facebookக்கு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது காரணம். காரணமே அதுதான். என்னன்னா, அதுல வந்து
நான் எனக்காக வரைஞ்சிக்கிட்ட படங்கள் இருக்கும். பாடத்துக்காக வரைஞ்ச படங்கள்ன்றதை விட எனக்காக வரைஞ்சிக்கிட்ட படங்கள் இருக்கும். அந்த படங்களை பார்த்தீங்கன்னா, ஓ இதை எப்படி செஞ்சீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கான பதில்களையும் நான் சொல்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். நீங்க கேட்க கேட்க தான் நான் வந்து சொல்ல முடியும். அந்த ஸ்பியர் கரெக்டா உட்காந்துருச்சா? ஒரு பில்லியர்ட்ஸ் பால் மாதிரி உட்காந்துருச்சா அந்த ஸ்பியர்? இப்ப இந்த இடம் பள்ளமா இருந்துச்சுன்னா இங்கே டார்க் இருக்கும் இல்லையா? இங்கதான் மேக்சிமம் டார்க் இருக்கும். இங்க வர்ற ரிஃப்ளெக்டட் லைட்டை நான் இப்ப ஆர்ட் ஒர்க்கா நான் செஞ்சுட்டு இல்லை. நான் என்னவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? உங்களுக்கு பாடமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் வந்து எக்ஸாக்டா பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறத விட அந்த இங்க இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டட் லைட் எல்லாம் நான் வந்து இப்போதைக்கு இக்னோர் பண்ணிடுவேன். இங்க இருந்து தான் எனக்கு வந்து லைட் சோர்ஸ். அப்புறம் நான் அதை வந்து கொஞ்சம் லேசா டச் பண்ணிக்கிடுவேன். லேசா எரேஸ், ஏன்னா அந்த இடத்துல வந்து உள்ள பென்சில் உள்ள போயிருது. அந்த அந்த ஃப்ளோவை கொண்டு வர்றதுக்காக வர்றப்ப அங்க உள்ள போயிருது அது. ஒரு இடத்துல இந்த ஷேடவும் அந்த ஷேடவும் ஈக்குவல் ஆயிரும். இப்படியே வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா? இந்த ஷேடவும் அந்த ஷேடவும் ஒரு இடத்துல ஈக்குவல் ஆகும். டக்குன்னு அதோட அந்த அந்த ஒரு ஒரு மில்லிமீட்டர்ல 100ல 1 மடங்கு ஈக்குவல் ஆயிட்டு அப்படியே பிரிஞ்சிடும் திரும்பி. இந்த ரப்பர் துளி அங்க நின்னது, இந்த பென்சில் வந்து அதில் போய் அழுத்தி பேப்பரையே கெடுத்துருச்சு. இல்ல அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. ஆனா 2 நிமிஷத்துல டிராயிங் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்றப்ப வந்து நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறது? 5 நிமிஷம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். சரியா வந்திருக்கா? யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிங்கன்னா, டயக்ராம் தான் இது. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா கையெழுத்து போட்டுறது பெட்டர். ஏன்னா இதை இதை எங்க நம்ம வைக்க போறோம், எங்க அது யார் யார் பார்க்க போறாங்க அப்படின்லாம் தெரியாது. அப்ப வந்து எப்ப போட்டது, எதுக்காக போட்டது, என்ன அது சொல்லுவாங்க. இப்ப இப்ப நாங்க கான்டெம்பரரிஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். என்ன அது ரஞ்சித் இந்த இடத்துல எப்படி போட்டீங்க அப்படின்வாங்க. அப்ப நான் வந்து சொல்வேன், டிஎஃப்ஏ உடைய 6வது கிளாஸ்ல வந்து லைட் அண்ட் ஷேட் செஞ்சு காட்டிக்கிட்டு இருந்தேன், அதுக்காக செஞ்சேன் அப்படின்றப்ப நியாயம் நான் செய்யறது. ஃபாலோ பண்றீங்களா? அப்படித்தான் நம்மளுடைய படங்களோட அசஸ் பண்ணுவாங்க ஆட்கள். சரியா? சரி, அப்ப இது வந்து 0905
26. சரியா? நம்ம வந்து நான் இதையும் போட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். நாளைக்கு மீட் பண்றோம். நாளைக்கு 12 மணிக்கு மீட் பண்றோம். எதுவும் கேள்விகள் எதுவும் இருக்கா சார்?